விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாநில செய்தி தொடர்பாளர் பூவை 6 தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மனு அளித்தனர். காவல்துறையினர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட்டமாக வந்தவர்களை தடுத்து நிறுத்தி கட்சியின் சார்பில் 7 பேரை மட்டும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க அனுமதித்தனர். அந்த மனுவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்ற துறையின் பெயரை சமூக நீதித்துறை என மாற்றி வெளியிடப்பட்டுள்ள அரசாணையை உடனடியாக திரும்ப பெற்று முந்தைய பெயரிலேயே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த பெயர் மாற்றம் பட்டியல் இன மக்களின் இடஒதுக்கீடு, கல்வி மற்றும் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளில் எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும், எனவே தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய ஆலோசனைக்கிணங்க இன்று விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த எங்களுடைய மாவட்ட செயலர்களுடைய தலைமையில் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்திருக்கிறோம். அந்த மனு என்னவென்று சொன்னால், தற்போது தாவேக அரசு ஆதிதிராவிட நலத்துறையை சமூக நீதி துறை என்று அறிவித்திருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. ஏன் என்று சொன்னால், கடந்த ஆட்சி காலங்களில் பட்டியலின மக்களுக்கு ஆதிதிராவிட நல சமூகத்துறை என்று இருக்கின்ற பொழுது பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாமே மடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் நீர்த்து போக செய்யறதுக்கான வேலையும் செஞ்சுருக்காங்க. அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பட்டியலின தலைவர்கள்லாம் போராடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிதிராவிட நலத்துறை கல்வித்துறையை முடக்கிறதுக்கான வேலையும் செஞ்சாங்க. அதையும் சட்டசபையில் சொல்லி பட்டியலின தலைவர்கள்லாம் போராடிருக்காங்க. அப்படி ஆதிதிராவிட நலத்துறை என்று இருக்கின்ற போதே பல கோடி ரூபா முறைகேடு நடத்தப்பட்டிருக்கு. எங்களுடைய நிதிகளை திருடப்பட்டிருக்கு. அதனால் சமூக நீதி துறை என்று அந்த துறை இருக்கிறதுனால இதனால் பிற்காலத்தில் எங்களுடைய சந்ததிகளுக்கு எங்களுடைய கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, தாட்கோ உள்ளிட்ட அத்தனை துறைகளிலும் பறிபோவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். அதனால் சமூக நீதித்துறைன்றது எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். சமூக நீதித்துறை நாங்கள் இப்போ பேர் மாற்றத்தினால எங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் சமூக நீதித்துறை என்பதனால் எல்லா மக்களுடைய இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் சமூக நீதித்துறைன்னு வந்துட்டால் எங்களுக்கான அடிப்படை உரிமைகள் கட்டாயமாக மறுக்கப்படும். அந்த மறுப்புக்கான விளக்கத்தை தமிழக அரசு கட்டாயமாக தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சமூக நீதித்துறையை மாற்றி மீண்டும் ஆதிதிராவிட நலத்துறையை உடனடியாக அறிவித்திட வேண்டும். அப்படி அறிவிக்காத பட்சத்தில் இந்த போராட்டத்தை தலைவர் அவரிடத்தில் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பதற்கான அறிவிப்போகை செய்வதற்காக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கு சார். என் பேர் பூவையார் சார், புரட்சி பாரத கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளர்.